அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். இன்றைய வேத பகுதியில் நாம் காணப்போவது யோனாத்தானனோடு கூட இருந்த ஆயுததாரி. இந்த வாலிபனின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்று பிச்சைக்காரனின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் நாகமானின் குஷ்டரோகம் நீங்க காரணமாயிருந்த சிறுமியின் பெயர் வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. சமாரியாவில் உள்ள ஒரு பெண் முழு பட்டணத்தையும் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாள். ஆனால் அவளது பெயரும் வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. 5 அப்பமும் 2 மீனும் வைத்திருந்த ஒரு பையன் 5000 பேர் போஷிக்கப்பட காரணமாயிருந்தான். அவனது பெயரும் வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. 4 ஆசிரியர்களை நோக்கி, யோசுவா, நீங்கள் தண்ணீரிலே கால் வைக்கும் போது தண்ணீர் 2ஆக பிளக்கும் என்று சொன்னான். அந்த 4 பேரின் பெயரும் வேதத்தில் எழுதப்படவில்லை. இந்த ஆயுததாரியின் பெயரும் குறிப்பிடப்படவில்லை. தன்னை எல்லோரும் பார்க்க வேண்டும், விசாரிக்க வேண்டும், எல்லோரும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் உண்டு. யோனாத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்துக்கு போவோம் வா என்று சொன்னபோது, இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடு கூட வருகிறேன் என அந்த வாலிபன் ஆயத்தமாயிருந்தான். தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர்களாக இருக்கலாம், திறமைகள் இல்லாதவர்களாக இருக்கலாம். நாம் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பது முக்கியமல்ல, தேவனுக்கு நம்மை கையளித்திருக்கின்றோமா என்பதே முக்கியம். யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனாத்தானுக்கும் மட்டுமே அன்றி சவுலோடும் யோனாத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. 1 சாமுவேல் 13:22. பெலிஸ்தேரோடு யுத்தம் செய்ய ஜனங்கள் வந்திருக்கிறார்கள் என்ற போதிலும் அவர்களது கைகளில் ஆயுதங்கள் இல்லை. இந்த சூழ்நிலையினை அந்த வாலிபன் பொருட்படுத்தவில்லை. மற்றவர்களிடத்தில் என்ன இருக்கின்றது என்பதையும் கவனிக்கவில்லை. கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்று யோனாத்தான் சொன்ன வார்த்தைகள் இந்த வாலிபனது உள்ளத்தில் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணியது. நாம் சுற்றிலும் உள்ள நிலையினை பாராமல் கர்த்தரையே நோக்கி பார்த்தால் நம்மால் எல்லாம் கூடும், நமக்காக கர்த்தர் காரியத்தினை செய்வார் என்ற விசுவாசத்துடனே யோனாத்தானுடன் அவன் புறப்பட்டு சென்றான். எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் இருந்தாலும் ஜனங்களுக்காக யுத்த களத்தில் நிற்பதற்கு அந்த வாலிபன் ஆயத்தமாயிருந்தான். ஒருவரது கையிலும் ஒன்றுமில்லாதிருக்கும் போதும் பாளையத்திற்கும் தானியத்திற்கும் பயங்கரமாயிருக்கும் இடத்திற்கு கூப்பிடுகின்றீரே என அவன் சொல்லாமல், இதோ ஆயத்தம் என யோனாத்தானுடன் புறப்பட்டான். விசுவாசம் ஒருபோதும் கையையும் பையையும் பார்க்காது. தன்னோடு தேவன் இருக்கிறாரா என்பதை மாத்திரமே அது சோதித்தறியும். அன்றென்று உள்ள அப்பத்தை நமக்கு தருவதற்கு தேவன் நல்லவர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறவன் பதறான். யோனாத்தானின் கையில் பட்டயம் இருக்கிறது. யோனாத்தான் வெட்டி கொண்டே போவான். என்னை யாராவது நெருங்கினால் நான் என்ன செய்வேன்? என்னை காப்பாற்றக்கூட என்னிடத்தில் பட்டயம் இல்லையே என்ற பயம் அவனிடத்தில் இல்லை. நமது கண்கள் நமது பலவீனத்தை பார்ப்பதை நிறுத்திவிட்டு அவரது பலத்தை பார்க்கட்டும். 2 நாட்கள் நன்றாக ஜெபம் செய்கின்றோம், ஆனால் தொடர்ச்சியாக அவைகளில் நிலைத்திருக்க முடியவில்லையே. சூழ்நிலைகள் என்னை விழ தள்ளிவிடுகின்றதே என்று நினைக்கிறீர்களோ? நமது சுற்றுப்புறத்தையோ நமது பலவீனங்களையோ நாம் பாராமல் பலமுள்ள அவரையே நாம் நோக்கி பார்த்தால் நாம் வீழ்ந்து போவதில்லை. உலகத்தின் இச்சைகளுக்கும் பலவீனங்களுக்கும் நம்மை விடுதலையாக்கி தமது ஆயுதமாக நம்மை பயன்படுத்த தேவன் போதுமானவர். கர்த்தருக்கென்று தன்னை ஒப்புக் கொடுத்தபடியால் எந்த ஆபத்தான வழியில் செல்லவும் இந்த வாலிபன் பயப்படவில்லை. இவர்களை பொறுத்தே தேவ ஜனத்திற்கு வெற்றி, விடுதலை, சத்துருவின் கையில் இருந்து விடுதலையாக்க முடியும் என்பதை அறிந்த இந்த வாலிபன் ஆபத்தான வழியில் செல்லவும் தலைவனாகிய யோனாத்தானுக்கு பின்னாக ஏறி செல்வதற்கும் அவன் அஞ்சவில்லை. என்னிடத்தில் திறமைகள் இல்லையே, நான் தேவனுக்கு எப்படி பயன்பட முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ, தேவன் உங்களை கொண்டே நமது தேசத்தில் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் அவருக்காக அடியெடுத்து வைத்தால் நம் மூலம் தேசத்தை அசைப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும்.